நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். என்னுடைய குடும்பத்திலே புதிதாக இணைந்த அத்தனை அங்கத்தினர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி நம்மை வழி நடத்துவாராக. இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம், இந்த கண்ணாடி ஊடாக பாருங்கள், யூஸ் திஸ் கிளாஸஸ், அல்லது இந்த கண்ணாடியை உபயோகிங்கள். புதிய ஏற்பாடை நாங்கள் பார்க்கும்போது சுவிசேஷங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள், நிருபங்கள் அங்காலே வெளிப்படுத்தின விசேஷம். குறிப்பாக அந்த 4 சுவிசேஷங்களிலே ஆண்டவர் உபதேசித்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. என் உவமைகள்னாலே என் வாயை திறப்பேன், மறைமுகமாக நான் ராஜ்யத்துடைய காரியங்களை கற்றுக் கொடுப்பேன் என்று ஆண்டவர் அநேக காரியங்களை அவருடைய சீஷர்களுக்கு, அவரை பின்தொடர்ந்து வந்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவருடைய செய்தி தொடங்கும் போது இப்படியாக ஆண்டவர் தொடங்குகிறார், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. Repent, the kingdom of God at hand or has arrived. அப்படியாக ஆண்டவர் தன்னுடைய சுவிசேஷத்தை ஆரம்பித்தார். இந்த சுவிசேஷத்தை காரியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொன்னார், அநேக பிரச்சனைகள் சபையில் ஏற்படுவதை தவிர்க்க முடியும். அநேக நேரத்தில் ஏன் சபையிலே குழப்பங்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால், நமக்கு நாம் யார் என்று தெரியவில்லை, ஆண்டவருடைய ராஜ்யம் என்னவென்று தெரியவில்லை, எப்படியாக ஆண்டவர் என்னை மீட்டுக் கொண்டார், எதற்காக ஆண்டவர் எங்களை மீட்டுக் கொண்டார் என்று நமக்கு அநேகருக்கு புரிவதில்லை. அதனால்தான் அநேக குழப்பங்களும் அநேக பிரச்சனைகளும் சபையில ஏற்படுகிறது. நாங்கள் ரட்சிக்கப்படும் போது பிசாசுடைய ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருகிறோம். நாங்கள் ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் பிசாசுடைய கையிலிருந்து நம்மை மீட்டு தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொள்கிறார். இந்த உலகத்திலே 2 ராஜ்யங்களை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று தேவனுடைய ராஜ்யம், மற்றது பிசாசுடைய ராஜ்யம். கிங்டம் ஆஃப் காட் அண்ட் கிங்டம் ஆஃப் சேட்டன், கிங்டம் ஆஃப் லைட் or கிங்டம் ஆஃப் டார்க்னஸ். ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொள்ளும் போது அந்த ராஜ்யத்திலிருந்து, பிசாசுடைய ராஜ்யத்திலிருந்து நம்மை மீட்டு தன்னுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக, தன்னுடைய ராஜ்யத்துடைய சிட்டிசன்ஸாக இப்பொழுது நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஆதாமை படைக்கும் போது, ஆதியாகமம் 1 அதிகாரம் 28 வசனம் இப்படியாக சொல்கிறது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியிலே நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் ஆசீர்வதிக்கும்போது 3 காரியங்களை சொல்கிறார், be fruitful, multiply and have dominion. ஆண்டவர் 3 காரியங்களை சொல்லி அன்று மனிதனை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் உண்மையான திட்டம் என்னவென்று சொன்னார், அவர் ராஜாதி ராஜாவாக அந்த காணப்படாத ராஜ்யத்திலே இருக்கிறார். இன்விசிபிள் வேர்ல்ட். பவுலப்போஸ்தலன் எழுதும் போது அப்படியாக எழுதுகிறார், காணப்படுகிறவைகள் யாவும் காணப்படாதவைகளிலிருந்து உருவாகினர். காணப்படுகிறவைகள், இந்த பூமியில நாங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய யாவையும் எங்கே இருந்து வந்தது என்று சொன்னால் அது காணப்படாதவைகளிலிருந்து வந்தது என்று அவர் எழுதுகிறார். அவர் அந்த இன்விசிபிள் வேர்ல்டிலே அவர் ராஜாவாக இருக்கிறார். அவருடைய அந்த காணப்படாத ராஜ்யத்தை அவர் காணப்படுகிற ராஜ்யமாக பூமியிலே ஸ்தாபிக்க விரும்பினார். எப்படி தான் ராஜாவாக அந்த பூமியில இருக்கிறாரோ அப்படி இந்த காணப்படுகிற ராஜ்யத்தின் ராஜாவாக ஆண்டவர் ஆதாமை உருவாக்கிறார். இதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லா கிறிஸ்தவர்களும், தமிழ் பேசுகிற அத்தனை பேரும் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சபைத்தவர்கள் ரட்சிக்கப்படும் வரும் போது முதலாவதாக நாங்கள் இந்த காரியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு காரியம் என்ன, நாங்கள் யார், இந்த ராஜ்யத்தின் காரியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். 2வது, அவர்களை குறித்தான கர்த்தருடைய சித்தம் என்ன, அவருடைய பர்சனல், அப்படியாக ஆண்டவர்களை கூப்பிட்டார், என்ன வேலைக்காக அவர்களை கூப்பிட்டார் என்ற இந்த 2 காரியங்களையும் நாங்கள் அவர்கள் இந்த சபைக்கு வரும்போது, முதலாவது ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வரும்போது அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதை நாங்கள் கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னார், அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களை நாங்கள் கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னார். அடுத்ததாக அவர்களுடைய ஆண்டவருடைய சித்தம், அவருடைய பரிபூர்ண சித்தம், ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தம் அவருடைய வாழ்க்கையிலே எப்படி அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர்களை வழி நடத்தினோம் என்று சொன்னார். சபையில் இருக்கிற அநேக பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். சபையில் இருக்க அநேக பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். இந்த 2 காரியத்தையும் நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னார். சபையிலே பிரச்சனைகள், சபைக்கு சபை பிரச்சனை, சபைக்குள்ளே பிரச்சனை எதனால் ஏற்படுகிறது என்றால் அவர்களுக்கு இந்த பேசிக் காரியங்கள் தெரியவில்லை. பவுலப்போஸ்தலன் எப்படியாக எழுதுகிறார், நம்முடைய போராட்டம் அது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நம்முடைய போராட்டம் மனிதர்களோடு அல்ல, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இட் இஸ் அகெயின்ஸ்ட் சேட்டன்.
அதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொன்னார். நாங்கள் சரியாக சபைகள் ஆசீர்வாதமாக அப்போஸ்தலர்கள் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சபை பக்தி விருத்தி அடைந்து அது நாளுக்கு நாள் பெருகிட்டு பரிசுத்த ஆவியாருடைய ஆறுதலோடு அது நடந்தேறிட்டு அவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை ஆண்டவர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். அப்படியான ஒரு ஆசீர்வாதமான சபையை நாங்கள் ஆதி திருச்சபையில இந்த காரியங்களை பார்க்கிறோம். இன்றைய நாளில் நமக்கிடையே பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன? சரியான டீச்சிங் இல்லை. அவர்களுக்கு சரியாக காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. அவர்கள் காரியங்கள் தெரியாதபடியினால் அவர்கள் யாரோடு உங்களுக்கு warfare இருக்கின்றவர்களுக்கு தெரியவில்லை. யாரோடு நாங்கள் போராட வேண்டும், எதற்காக பிசாசு நம்மோடு போராடுகின்ற அவர்களுக்கு தெரியவில்லை. யாரோடு நாங்கள் சண்டை பிடிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நமக்கு தெரிவதில்லை. ஆண்டவர் அப்படியே ஆளுகை செய்யும்படி ஆதாமை உருவாக்கினார். மனுஷனுக்கு பிசாசு எதிரியாயிருக்கிறார். ஏன் எதிரியாயிருக்கிறான் என்று சொன்னால் அவன் ஆண்டவர் மனுஷ குலத்தை படைப்பதையே பிசாசு விரும்பவில்லை. அதனால் மனுஷர்கள் அவர்களுக்கு எதிரியாயிருக்கிறார்கள். நாங்கள் ஆண்டவரோடு தேவ தூதர்களை பார்க்கலாம். நாங்கள் நெருக்கமானவர்கள். ஆண்டவரோடு இன்னும் நெருங்கிய இடத்தில் இருக்க வேண்டியவர்கள். அவருடைய சாயலாயும் அவருடைய ரூபத்தின்படியும் ஆண்டவர் நம்மை படைத்தார். தேவ தூதர்களை பார்க்க நாங்கள் மேன்மையானவர்கள். அந்த காரியம் பிசாசுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவன் மனித குலம் முழுவதையுமே அவன் தன்னுடைய எதிரியாகத்தான் பார்க்கிறான். அடுத்ததாக அவன் மனுஷர்களுக்கு சேவகம் செய்வதை விரும்பவில்லை. ஆண்டவருக்கு அடுத்ததாக மனித குலம் இன்னொரு காரியம் வருவதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்றிலிருந்து அவன் மனிதர்களை எதிரியாக பார்த்தான். அதனால் தான் அவன் தள்ளப்பட்டான். ஆண்டவர் ஆளுகை செய்யும்படி ஆதாமுக்கு கொடுத்தார். ஆனால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே மிகவும் பரிதாபமாக அந்த ஆளுகையை ஆதாம் பிசாசுக்கு விட்டு கொடுத்து விட்டார். அதனால் தான் பிசாசு ஆண்டவரை சோதிக்கும் போது இப்படியாக சொல்லுகிறான். லூக்கா 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. 5-6 பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றிலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். அந்த அதிகாரம் ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரம். அவனை வஞ்சித்து அவனை ஏமாற்றி பிசாசு தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்டான். ஆண்டவரை சோதிக்கும் போது ஆண்டவர் அந்த அதிகாரத்தை திரும்ப எடுக்கத்தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆதாம் இழந்து போன அந்த அதிகாரத்தை, அந்த ராஜ்யத்தினுடைய ஆளுகை தன்மையை எடுக்கும்படிதான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் பிசாசு சொல்லுகிற காரியம் என்ன? நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டார். அந்த அதிகாரத்தை, நான் ஆதாமிடத்திலிருந்து புடுங்கின அதிகாரத்தை உனக்கு தருவேன், அந்த ஆளுகையை உனக்கு தருவேன். 2 காரியங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய வழி. God's will and God's ways. ஆண்டவர் அதுக்குத்தான் வந்தார். ஆனால் அது அந்த வழி அல்ல. ஆளுகை திருப்பி பெறுவதற்குரிய வழி, ஆண்டவர் வைத்த வழி சிலுவையாயிருந்தது. ஆண்டவர் அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் அந்த அதிகாரத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் தன்னுடைய சுவிசேஷம், அவருடைய டீச்சிங்களை நாங்கள் பார்க்கும்போது அவர் ராஜ்யத்துக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பேசத் தொடங்கி ராஜ்யத்துடைய காரியங்கள், அது எப்படி இயங்குகிறது, ராஜ்யத்துடைய பிரின்சிபல்ஸ் என்ன, ராஜ்யத்துடைய லாஸ் என்ன, ராஜ்யத்தின் பிரஜைகளாக நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்தார். கடைசியாக அவர் பரமேறி போகும்போது இந்த காரியத்தை சொன்னார். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த அதிகாரத்தை திருப்பி பெற்றுக்கொண்டார். முந்திய ஆதாம் இழந்த அதிகாரத்தை பிந்தி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். கடைசியாக சொல்லப்பட்டிருக்க மத்தேயு 28ஆம் அதிகாரம் ஆகியால் 18ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மறுபடி சிலுவையின் மூலமாக ஆதாம் இழந்து போன அந்த அதிகாரத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்தார். அடுத்தாக அவர் சொன்ன காரியம் என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் பிசாசுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருக்கிறவர்களை என்னுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக மாற்றுங்கள். பிசாசுடைய ராஜ்யத்தின் சிட்டிசன்ஸாக இருக்கிறவர்களை என்னுடைய ராஜ்யத்தின் சிட்டிசன்ஸாய் மாற்றுங்கள் என்ற கட்டளையை அவர்களுக்கு நமக்கு அவர் கொடுத்து விட்டு சென்றார். நம்முடைய வேலை என்ன? பொழுது கிறிஸ்தவர்களாகி நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வேலை என்ன? அந்த பிசாசுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களை சுவிசேஷத்தை அறிவித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வர வேண்டும். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் எப்ப ஆரம்பிக்குது? நாங்கள் எப்படியாக சுவிசேஷத்தை அறிவித்து
தன்னுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளை நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரஜைகளாக மாற்றுகிறோம் என்பதற்காக பிசாசு நம்மோடு போராடுகிறான். வெரி சிம்பிள். நாங்கள் எல்லா காரியத்திலையும் கம்ப்ளிகேட் பண்ணி வைத்திருக்கிறோம். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியங்கள் மிகவும் இலகுவானது, மிகவும் இலகுவானது. அவருடைய நுகம் மிகவும் இலகுவானது, அவருடைய டீச்சிங் மிகவும் இலகுவானது. நாங்கள் அதை மிகவும் கடினப்படுத்தி வைத்திருக்கிறோம். இந்த காரியங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனேயே வருகிற விசுவாசிகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னார், சபையிலே கற்றுக் கொடுத்தோம் என்று சொன்னார், அநேக பிரச்சனைகள் சபையிலே ஏற்படாது. அவர்கள் தாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள். தங்களுடைய நோக்கம் என்ன, ஆண்டவர் நம்மளை பிடித்துக் கொண்ட நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்வார்கள். ராஜ்யத்திலே தாங்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வார்கள். அநேக பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும். ஆண்டவர் நம்மை அந்த பிசாசுடைய ராஜ்யத்தில் இருந்த பிரஜைகளை தன்னுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரும்படியாக, மறுபடியும் எங்களை ஆளுகை செய்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். இப்பொழுது எப்பொழுது நமக்கு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் வருகிறது, இப்படியாக அவனுடைய ராஜ்யத்தின் சிட்டிசனை நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் சிட்டிசன்ஸாக மாற்றும் போது, அவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளை தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக மாற்றும் போது அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் தன்னுடைய பிரஜைகளை, தன்னை வணங்குவவர்களை தன்னை விட்டு போக அவன் அனுமதிக்க மாட்டான். அப்படியாக நாங்கள் வருகிறோம் என்பது போது அப்பொழுதுதான் நமக்கு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஆரம்பிக்கிறது. அதனால தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, சர்வாங்க வர்க்கத்தை போட்டுக் கொள்ளுங்கள். பிசாசோடு நமக்கு யுத்தம் உண்டு. அவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளை தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக நாங்கள் மாற்ற வேண்டும். நாங்கள் அப்படி செயற்படும் போது அவன் நம்மை விட மாட்டான். நமக்கு அநேக உபத்திரவங்களை கொண்டு வருவான். அது உலகமாக நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். என்னிடத்தில் இருக்கிற காரியத்தை நான் ஒருவர் பறிக்க வருகிறார் என்று சொன்னார், நான் எப்படியாக அதை பாதுகாக்க முயற்சி செய்வேன், எப்படியாக அந்த பறிக்க வருகிறவரை தாக்குவேன். அப்படியான காரியங்களை தான் பிசாசு இப்பொழுது செய்து கொண்டிருக்கார். நீ ஆரோக்கியமா இருந்தால் தான் சுவிசேஷத்தை சொல்லுவாய். உன்னுடைய ஆரோக்கியத்தை நான் எடுத்து விட்டால், உனக்கு விசுவாசம் இருந்தால் தானே நீ விசுவாசத்தில் நிற்பாய், மற்றவர்களை விசுவாசத்தில் நடத்துவாய். உன்னுடைய விசுவாசத்தை எடுத்துனை பேக்ஸ்லைட் பண்ண வைத்து விட்டால், பின்வாங்கி போக வைத்து விட்டால், உன்னோட காசு இருந்தால் தானே நீ அனுப்புவாய், சுவிசேஷர்களை அனுப்புவாய், மிஷனரிகளை அனுப்புவாய். உன்னுடைய காசு இல்லை என்று சொன்னால், சபையிடத்தில் காசு இல்லை என்று சொன்னால், நீ எப்படியாக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பாய்? எப்படியாக தேவனுடைய ராஜ்யத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாய்? எப்படியாக நீ என்னுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளை தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக மாற்றுவாய்? இந்த காரியத்தை தான் பிசாசு செய்து கொண்டிருக்கிறார். அநேக சமயத்தில் நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் காசு இல்லாமல் இருந்தால், நாங்கள் உடல் உபாதோடு இருந்தால் அது கர்த்தருக்கு மகிமையை உண்டாக்க மாட்டோம். ஒருபோதும் உண்டாக்காது. இது பயங்கரமான பொய். ஒருபோதும் நம்முடைய குறைவுகளும் நம்முடைய நோய்களும் கர்த்தருக்கு மகிமையை உண்டாக்காது. அவருடைய சிட்டிசன்ஸாக, ராஜாக்களாக ஆளும்படி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அப்படியாக நாங்கள் ஆசீர்வாதமாக இருந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியும். ஆசீர்வாதமாக ஆரோக்கியமாக இருந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்திலே மக்களை சேர்க்க முடியும். நாங்களே வாதத்திலே 10 தரம் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் என்று சொன்னால் எப்படியாக நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியும்? நம்மிடத்திலே நமக்கே பணம் போதும் இல்லாமல் இருந்தால் எப்படி நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை கட்ட முடியும்? எப்படி ஒரு டிவி மினிஸ்ட்ரி ஆரம்பிக்க முடியும்? எப்படியாக நாங்கள் மிஷனரிகளை அனுப்ப முடியும்? இப்படியாக பிசாசு, இதுதான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். இதற்காகத்தான் பிசாசு நம்மோடு போராடுகிறான். மாம்சத்தோடும் ரத்தத்தோடு நம்மளுடைய போராட்டம் அல்ல. ஏன் என்னோட பிசாசு போராடுகிறான்? எங்களை பார்க்கல முதலாவதாக அவன் கதைய காரியங்களை அறிந்து கொள்கிறான். இவர்கள் மூலமாக 1,00,000 மக்கள் தன்னுடைய ராஜ்யத்திலிருந்து தன்னுடைய ராஜ்யத்துக்கு போராட அவனுக்கு பெரிய இழப்பு. அதன் தடை செய்வதற்கு அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறான். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த காரியம் விளங்கவில்லை என்று சொன்னால் மறுபடி இதை போட்டு கேளுங்கள். அநேகருக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களுடைய சபையில ரட்சிக்கப்பட்டு புதுசாக வருகிறவர்களுக்கு இந்த காரியத்தை சொல்லிக் கொடுங்க. அவருடைய வாழ்க்கையில் அவர்களுடைய சித்தம், ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை அவர்கள் கண்டுபிடிப்பதற்கு உதவி செய்யுங்கள். அப்படியாக செய்யும் போது தேவனுடைய ராஜ்யம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் சொன்ன மாதிரியே நாங்கள் அவருடைய ராஜ்யத்துக்கு ஆட்களை சேர்க்கிறவர்களாக மாறி போவோம். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் எப்படியா இதற்காக நடக்கிறது என்று செய்யும் போது சரியான எதிரியை நாங்கள் கண்டுபிடித்து அவனோடு மட்டும் நாங்கள் போராடுகிறவர்களாக இருப்போம். மற்ற சகோதர சகோதரிகளோடு நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அப்படியாக தொடர்ந்து கர்த்தர் நம்மையும் நம்மோடு கூட இருக்கிறவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.